3 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா விளாத்திக்குளம் தூத்துக்குடி சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பாப்பா 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இயற்கை உபதைக்காக வீட்டுல கழிப்பறை வசதி இல்ல, பக்கத்துல ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. 6 மணிக்கு போன பாப்பா 8 மணி வரைக்கும் வரல. அப்பா அம்மா உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு 8 மணிக்கு புகார் கொடுக்க போறாங்க. காவல் நிலைய அதிகாரி சொல்றாரு, அண்ணே நான் புகார் வாங்க மாட்டேன், மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும். மகளிர் காவல் நிலையம் இருப்பது விளாத்திக்குளம், இவங்க கிராமம். 11ஆம் தேதி காலையில விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அந்த காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் ஒரு சகோதரி, ஒரு பெண், இந்த குற்றத்தை பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருப்பா, போய் தொலாவுங்கிறாங்க. ஒரு தாய்மார் கேட்க கூடாத ஒரு விஷயத்தை 11ஆம் தேதி காலையில விளாத்திக்குளத்துல சொல்றாங்க. 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த பாப்பா 17 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த ஊருடைய ஒதுக்குப்புறத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை. அந்த பாப்பா 10ஆவதுல எவ்வளவு மார்க் வாங்கி தெரியுமாங்கம்மா? மேலே நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த பாப்பா 12வது பரீட்சை எழுதுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண் வாங்கிய சிறுமி. 495 மார்க், 5 மார்க் தான் எக்ஸ்ட்ரா வாங்கல. அந்த குழந்தை ஒரு பெரிய மருத்துவராக, ஒரு பெரிய பொறியாளராக, அந்த குடும்பத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய குழந்தையாக. அந்த குழந்தைக்கு என்ன பரிசுங்க? கயவர்களால் கருக்கலிக்கப்பட்டு கொலை. எதற்கு சட்டம் ஒழுங்கு செய்யறீங்கிறோம்? அவங்க தான் 7-8 மணிக்கு ஸ்டேஷன் வர்றாங்களே, புகார் கொடுத்தோன்னே வெளியே வரலாமே, தொழலாமே, ஊர் பக்கம் எல்லாம் போலீஸ்கார வரலாமே, வரல. அடுத்த நாள் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட பாலியல் வன்கொடுமை. நான் படிக்கிறேன் பாருங்கம்மா. நேத்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. யார் நடத்துறாங்க? உள்துறை அமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர். அவரு பேசல. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சென்னை கமிஷனர், அதிகாரிகள் 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகை நண்பர்களை பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த கொலை 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த ரேப் கேஸ், பாலியல் வன்கொடுமை 2080. தினமும் ஒருத்தருங்கம்மா 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, 18 வயசு கீழே இருந்தா போக்சோ ஒரு சட்டங்கம்மா. 18 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, எத்தனை குழந்தை நம்பிக்கை அங்க வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கம்மா. மேடையின் மீது வந்து புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க. குழந்தை நம்பிக்கையோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் நம்பிக்கையோடு அந்த குழந்தையை கூட்டு வந்திருக்கிறாங்க. பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டு போ. அந்த குழந்தைய நம்பிக்கையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை பத்திரமா வருகை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருங்க? அரசனுடைய பொறுப்பு. அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கிறோம், அதுக்கு வரி பணம் கொடுக்கிறோம். நம்ம குழந்தைய பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசு. கடந்த 5 ஆண்டுகள்ல 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட குற்றம், நான் சொல்றேன் இதை மட்டும் நல்லா கேட்டுக்கம்மா, 39,900 குற்றங்கள். தமிழகத்தில் 18 வயசுக்கு கீழே குழந்தைகள் 39,900 பேருக்கு மீது குற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு 22 குழந்தையின் மீது 22 குழந்தை ஒரு நாள். அது பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம், வேறொரு குற்றமா இருக்கலாம். குற்றம் 18 வயசு கீழே தனியா ஒரு சட்டம் வைத்திருக்கின்றார்கள், போக்சோ என்கின்ற சட்டம். எந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கம்மா, சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் அவரு திமுக காரங்களை மட்டும் கூட்டம் போட்டு பார்க்கிறார், பொதுமக்களை பார்க்கிறதே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்கு நம்பிக்கையோடு சுத்துறாரு? திமுக ஆட்சிக்கு வரும், பூத் கமிட்டி மாநாடு திமுக உறுப்பினர், திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு. பொதுமக்களை பார்க்கறதே இல்லையே. கட்சிக்காரங்களை பார்த்தா கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா சூப்பர், ஐயா டூப்பர், ஐயா டாப்பர் சொல்லுவாங்க. பொதுமக்கள் அவ்வளவு கொலை வெறியில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திரும்ப தமிழகத்திலே கொடுக்க கூடாது. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாதுகாப்பால், ஒசூர்ல 2.5 வயசு குழந்தை பாதுகாப்பா இல்லை, 68 வயது மூதாட்டி பாதுகாப்பாக இல்லை. பாலியல் வன்கொடுமை என்பது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு தாங்கம்மா கூட்டு பாலியல் பலாத்கார கேங் ரேப் இன்னைக்கு தான் கேட்கிறோம். மதுரையில் நம்முடைய பிரதமர் சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில்
ஒரு பெண்ணின் மீது ஒரு கயவன் கை வைத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சொன்னது யாருங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படி கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு மாநிலத்தில் பத்திரிகையை திறந்தாவே நெஞ்சம் பதைக்கிறது. 17 வயசு குழந்தைங்க 495 மார்க் 500. அந்த குடும்பத்தில் அந்த பாப்பா அதை விட என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. அந்த வறுமையை ஒரு தலைமுறையில் அந்த பாப்பா மாத்தி இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்துல சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சர் யார்? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி 10 ரூபாய் வாங்கி கைது செய்யப்பட்டு புலால் சிறைக்கு 400 நாள் போனாரு அண்ணன் முத்துசாமி அவர் கிளம்பிட்டாரு. யாரு